தமிழ் மாதத்திலேயே ஆடி மாதம் வந்துட்டா மட்டும் ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா ரொம்ப சாமி கும்பிடுவாங்க, கோவிலுக்கு போவாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி டிவோஷனலாக ஃபுல்லாக அந்த மந்த் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இன்னொன்று ஆஃபர், எங்கே திரும்பினாலும் எல்லா இடத்துலையும் ஆஃபர் தான். இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து நம்ம பழைய நான்ஸ்டிக்கு இல்லை குக்கர் இல்லை மிக்ஸி ஜார் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆட் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு, பட் அந்த பர்டிகுலர் ஆடில் வந்து இந்த மாதிரி பிராண்டு மட்டும்தான் இருக்கும்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணலை. நம்ம பழசை மட்டும் கொடுத்துட்டு வாங்கணுங்கிற ஒரு அட்லீஸ்ட் 50% கிடைக்கும்னு நினச்சா அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் கொஞ்சம் அதிகமாக பே பண்ணி தான் வாங்கினேன். நம்ம ஒரு புது பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவும் இந்த பிராண்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை, அப்போ எப்படி இருக்கும்னா அதை உடனே யூஸ் பண்ணுங்கிற ஆர்வம் எனக்குலாம் ரொம்ப அதிகம். நீங்களாம் எப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்போதுமே சில விஷயங்கள் வந்து டிசிஷன் எடுக்கும்போது அம்மா கிட்ட கேட்குறது, அக்கா கிட்ட கேட்குறது, அவங்க சொல்கிறதெல்லாம் தாண்டி நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக பயம் இருக்கும். ஆஹா இது எப்படி இருக்கும், நம்மளா முடிவு பண்ணியிருக்கோமே. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மேரேஜ் ஆன புதுசுலலாம் வந்து கண்டிப்பாக அந்த டிசிஷனே வராது. இப்போ தான் தைரியமாக சரி செஞ்சு தான் பார்க்கலாம், வாங்கி தான் பார்க்கலான்னு புதுசாலாம் நான் இறங்கிடுறது. பட் இப்போ இருக்கிற ஆடி ஆஃபர் அண்ட் கிளாத் பற்றி முக்கியமாக சொல்லணும். அதில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா வெளியில் போகும்போது நானும் கூடவே போயிட்டு நிறைய பார்த்துட்டு இருப்பேன். அப்போல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடியில் இருக்கிறதுலாம் வந்து அந்த பீரியடுக்காகவே ரொம்ப லோ குவாலிட்டியாக வந்து பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஏன்னா நான் அப்போ சின்ன பிள்ளையில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நம்ம என்ன தான் ஆடின்னு நினச்சிட்டு போனால் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் இருக்கிற ஏரியாவில் ஆஃபர்னு ஒன்றுமே இருக்கிறதில்ல. அப்போ என்னாச்சு, ஆடி ஆஃபருங்கிறதுலாம் சும்மா ஒரு ஏமாத்து வேலை மாதிரி தான் இப்போல்லாம் நடக்குது. இன்னும் இதில் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து நீங்கள் யாரெல்லாம் இப்படி தான் நினைக்கிறீங்க, இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது, நீங்கள் போன ஷாப் மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னாலும் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.